Hi. ஆக்சுவலி வந்து காரோ 2020 இதனுடைய எக்ஸம்ஷன் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது காரோ 2020ங்கிறது வந்து ஒரு அடிஷ்னல் ரிப்போர்ட்டிங் ரெக்குவயர்மெண்ட்டு. எப்படி வந்து உங்களுக்கு எஸ்ஏ 700 படி நீங்கள் ஒப்பீனியன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் செக்ஷன் 143 படி நிறைய டியூட்டிஸ் டு ரிப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் தி அடிஷ்னல் ரிப்போர்ட்டிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து காரோ 2020. ஓகேவா? ஸோ இந்த காரோ 2020 வந்து யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து பெரிய லிஸ்ட்டு. பட் அதில் வந்து ஓகே இவங்களுக்குலாம் காரோ தேவையில்லை, இட்ஸ் நாட் அப்ளிகபிள், எக்ஸம்டட், போனால் பொது பழிச்சு போன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் வருவான்னு பார்த்தீங்கன்னா அந்த 1% கம்பெனிஸ், அப்புறம் இந்த ஸ்மால் கம்பெனிஸ், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ், பேங்கிங், இன்சூரன்ஸ், அப்புறம் இந்த செக்ஷன் 8 தட் இஸ் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், இவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. இதில் ஜென்ரலாகவே உங்களுக்கு வந்து செக்ஷன் 8 கம்பெனிஸ்னால் என்னென்னு தெரியும். 1%னா ஒரே ஒரு பர்சன் இருக்க கம்பெனி, தட் இஸ் 1% கம்பெனி. பேங்கிங் தெரியும், இன்சூரன்ஸ் கம்பெனி தெரியும், வேறு என்ன இருக்குது, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வித் சர்டன் லிமிட்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஓகே. பட் இந்த ஸ்மால் கம்பெனி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்மளோட புக்கில் வந்து தட் இஸ் சிஇன்ட்டும் புக்காக இருக்கட்டும் இல்லை சிஏ ஃபைனல் புக்காக இருக்கட்டும், ஸ்மால் கம்பெனிஸ்னால் என்ன எதுன்றதை பற்றி பெருசாக வந்து விளக்க உரையெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மால் கம்பெனினா என்னென்னா, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 செக்ஷன் 2 தானே டெஃபினிஷன் செக்ஷன், அதில் 85th கிளாஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்மால் கம்பெனி இஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. அவங்க இதில் வந்து எப்படி இருக்கும்னா 2 த்ரெஷ்ஹோல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 த்ரெஷ்ஹோல்டுமே அவங்க வந்து அப்ளை பண்ணிட்டாதான் they are called as small companies. அந்த threshold என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் வந்து less than or equal to 4 crore இருக்கணும், அப்புறம் டர்ன் ஓவர் வந்து less than or equal to 40 crore இருக்கணும். இது ரெண்டுத்தையுமே சைமல்டேனியஸாக அவங்க ஒபே பண்ணால் மட்டும்தான் they are a small company. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஓகே இந்த ஸ்மால் கம்பெனி நம்ம சொல்லக்கூடிய இந்த 4 crore or less, அப்புறம் 40 crore or less with respect to paid up share capital and turnover, இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா எந்த கம்பெனியாக இருந்தாலும் இது ஸ்மால் கம்பெனியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதில் சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தால் இஸ் இட் கால்ட் அஸ் அ ஸ்மால் கம்பெனி? நோ, கண்டிப்பாக கிடையாது. ஒன்ஸ் இட் இஸ் அ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி இட்ஸ் நாட் அ ஸ்மால் கம்பெனி. ஸ்மால் கம்பெனினா ஃபஸ்ட்டு விஷயமே என்னென்னா, இட் ஹேஸ் டு பி a ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. அதுக்கப்புறம் தான் இந்த லெஸ் than or equal to 4 crore லெஸ் than or equal to 40 crores ஃபர்ஸ்ட் இட் ஹேஸ் டு பி a ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. அதுக்கப்புறம் தான் இது நம்ம அப்ளையே பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஃப் இட்ஸ் அ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி கண்டிப்பாக அது ஸ்மால் கம்பெனியாக இருக்க வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி ஸ்பெஷல் ஆக்டில் என்ன பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்கிங் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் தான் அப்ளை ஆகும். இன்சூரன்ஸ் கம்பெனினா இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஆக்ட் தான் வந்து அப்ளை ஆகும். இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆக்ட் இருக்குது. அந்தந்த டைப் ஆஃப் கம்பெனிஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு அந்தந்த ஆக்ட் இருக்குது. இப்போ ஸோ இட்ஸ் சிம்பிளி கால்ட் அஸ் இட்ஸ் ஃபார்ம்ட் அண்டர் ஸ்பெஷல் ஆக்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களாம் இந்த ஸ்மால் கம்பெனி கீழே வர மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் கம்பெனி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இஸ் டெஃபினெட்லி நாட் அ ஸ்மால் கம்பெனி. ஓகே, ஸோ இந்த ஸ்மால் கம்பெனினா என்ன, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வேர் 4 crore விட கம்மியாகவும் இல்லை 4 crores இருக்கலாம், என்னது பெய்டு கேபிட்டல், அல்லது 40 crores or less அது வந்து டர்ன் ஓவர் இருக்கலாம். இதில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் செக்ஷன் 8 கம்பெனிஸ் கேன் நாட் பிகம் ஸ்மால் கம்பெனிஸ். அதாவது நாட் ஃபார் ப்ராஃபிட்னு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அவங்க யாருமே ஸ்மால் கம்பெனிஸ் ஆக முடியாது. அதே மாதிரி ஸ்பெஷல் ஆக்டுக்கு கீழே ஃபார்ம் பண்ணுறவங்க யாருமே ஸ்மால் கம்பெனிஸ் ஆக முடியாது. ஓகே, இது ரெண்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பப்ளிக் கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்மால் கம்பெனியாக ஆக முடியாது. ஓகே, ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் யூ கான் பி அ ஸ்மால் கம்பெனி அப்படின்றத சொல்கிறதுக்கு யூ ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ். அதில் வந்து you just have to understand that why Caro is giving an exemption to small company, but இந்த ஸ்மால் கம்பெனியாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு இவ்வளோ விஷயங்கள் இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கூட ஓகே தான். ஒரு பாயிண்டில் வந்து அது எந்த இடத்துல வந்து மர்ஜ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரோ யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் இல்லை அப்படிங்கிற இடத்துல, யாருக்கெல்லாம் காரோ இஸ் நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிற இடத்துல ஸ்மால் கம்பெனியும் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வித் சர்டன் லிமிடேஷன்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, தட் இஸ் லிமிட்ஸ் ஃபிக்ஸ்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஸ்மால் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இஃப் இட் இஸ் அ ஸ்மால் கம்பெனி காரோ அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்மால் கம்பெனினா என்ன நம்ம பார்க்குறது, ஸ்மால் கம்பெனி அப்படிங்கிறது இட் இஸ் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வேர் 4 crore or less அது மாதிரி பெய்டு கேபிட்டல் இருக்கணும், 40 crores or less வந்து உங்களுக்கு என்ன இருக்கணும், டர்ன் ஓவர் இருக்கணும். ஸோ இப்போ இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அப்போ ஒரு கம்பெனி இஃப் இட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அண்ட் இது ரெண்டுத்தையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது ஸ்மால் கம்பெனியான்னு கேட்டால் ஆமாம் ஸ்மால் கம்பெனி தான். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. இப்போ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் எப்போ இவங்களுக்கு காரோ அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 த்ரெஷ்ஹோல்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் த்ரெஷ்ஹோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 crore or less இருக்கணும், என்னது borrowings from outside. அடுத்தது 1 crore or less இருக்கணும், என்னது paid up capital. அடுத்து என்னது 10 crore or less இருக்கணும், என்னது turnover.
இந்த மூணுத்தையும் சைமல்டேனியஸாக நீங்கள் ஒபே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும் இஃப் யூஆர் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பெரிய டவுட் என்னவா இருக்கும்னா, இப்போ நான் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கேன், நான் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் நான் எந்த எக்ஸம்ஷனை ஃபாலோ பண்ணுறது? நான் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கிற எக்ஸம்ஷனை நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல எனக்கு 1 crore or less, 1 crore or less, 10 crore or less, இது 3 கொடுத்துருக்காங்க. என்னது? பெய்டு கேபிட்டல் 1 crore அப்படின்னா அதை விட கம்மியாக, பாரோவிங்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் 1 crore இல்லைன்னா அதை விட கம்மியாக, அதுக்கடுத்தது 3வது என்ன கொடுத்துருக்காங்க? 10 crores டேர்ன் ஓவர், ஓகே, ஆர் அதை விட கம்மியாக. இதை நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சும்மா இப்படி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? இப்போ என்னோட பெய்டு கேபிட்டல் வந்து 3 கோடி, என்னோட டேர்ன் ஓவர் ஒரு 35 கோடின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஸ்மால் கம்பெனி கிளாஸிஃபிகேஷன் படி போனேன்னா எனக்கு எக்ஸம்ஷன் உண்டு. ஆனால் இதுவே நான் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான், ஓகே, சி ஐம் நாட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ஐம் நாட் செக்ஷன் 8 கம்பெனி, ஐம் நாட் பேங்கிங் கம்பெனி, ஐம் நாட் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஐம் நாட் அ கம்பெனி விச் இஸ் ஃபார்ம்ட் அண்டர் ஸ்பெஷல் ஆக்ட் எல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. நான் ஒரு நார்மலான ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேஷ் இஸ் நாட் அ ஸ்மால் கம்பெனி அப்படின்னு கேட்டால், ஹோல்டிங் ஆர் சப்சிடரி ஆஃப் அ நான் ஸ்மால் கம்பெனி இஸ் ஆல்சோ நாட் அ ஸ்மால் கம்பெனி. தட் இஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குது, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி கூட வச்சுக்கோங்களேன். அது வந்து இட்ஸ் அ நான் ஸ்மால் கம்பெனி வேர் what's a non-small company where the turnover is exceeding 40 crores and the paid capital is exceeding 4 crores. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நான்-ஸ்மால் கம்பெனி. அந்த நான்-ஸ்மால் கம்பெனிக்கு ஒரு குட்டி ஒன்று சப்சிடரி இருக்குது. அந்த சப்சிடரியோட பெய்டு கேபிட்டலே ஒரு 30 lakhs தான் வச்சுக்கோங்களேன். ஓகே, பெய்டு கேபிட்டலே ஒரு 30 lakhs தான், அதோட டேர்ன் ஓவரே ஒரு 50-70 lakhs கூட கிராஸ் பண்ணல. இப்போ இது ரொம்ப குட்டி குட்டி ஸ்மால் கம்பெனி தானே. இப்போ இந்த ஸ்மால் கம்பெனி இஸ் ஸ்மால் கம்பெனி அப்படி கேட்டால் கிடையாது. ஏன்னா இந்த ஸ்மால் கம்பெனி வந்து ஒரு நான் ஸ்மால் கம்பெனியோட ஹோல்டிங்காவோ சப்சிடரியாவோ இருந்தால் இது ஸ்மால் கம்பெனி கிடையாது அப்படி சொல்லிடுறான். இவ்வளோ விஷயங்கள் உள்ளடக்கும் போது நம்ம காரோவோட எக்ஸம்டட் கிளாஸை நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு வந்து நிறைய புரிதல் வேணும். அப்போ ஒரு காரோ 2020 அந்த 21 clauses இதுக்கு ஒரு ஆடிட்டர் வந்து ரிப்போர்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்களே வந்து ஒரு அசைன்மெண்ட் எடுக்கிறீங்க ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோடது அப்படின்னு சொன்னால், அந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோட பெய்டு கேபிட்டல் ஒரு 3 கோடி வச்சுக்கோங்களேன், டேர்ன் ஓவர் ஒரு 35 கோடி. இப்போ இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு உங்களுக்கு காரோ அப்ளிகபிளாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு மெயினாக நீங்கள் எது தெரியுமா பார்க்கணும்? அஃப்கோர்ஸ் அது பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்காது, உங்களுக்கே தெரியும். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் தான் ஸ்மாலுக்கு வர முடியும்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க. செக்ஷன் 8 வரக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுப்பீங்க. தட் இஸ் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். 3வது என்னது? ஸ்பெஷல் ஆக்ட் கீழே ஃபார்ம் பண்ண எதுவுமே இதில் வராதுன்னு உங்களுக்கு தெரியும். எதில் அதிகமாக குழப்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, if that private limited company is a holding or subsidiary of a non-small company, again it is, அப்போ என்ன ஆக முடியாது? நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்மால் கம்பெனி கேட்டகரியில் வர முடியாது. even though your paid capital is less than 4 crores and even though your turnover is less than 40 crores, you can never become a small company if you are a subsidiary of a non-small company. அப்போது நீங்கள் ஒரு கிளைண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த கிளைண்ட்டோட டேர்ன் ஓவர் 3 கோடியாக இருக்கலாம், தட் இஸ் டேர்ன் ஓவர் 40 கோடிக்கு கீழே இருக்கலாம், அவங்களோட பெய்டு கேபிட்டல் கூட வந்து 4 கோடிக்கு கீழே இருக்கலாம். ஆனாலும் அந்த பர்டிகுலர் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வேறு ஏதோ ஒரு கம்பெனியோட சப்சிடரியாக இருக்குது அப்படின்னா, அந்த கம்பெனியினுடைய பெய்டு கேபிட்டலையும் டேர்ன் ஓவரையும் பாருங்கள். ஸோ தட் அதர் கம்பெனி யாருக்கு இவங்க சப்சிடரியாக இருக்காங்களோ அந்த தட் அதர் கம்பெனியோடைய பெய்டு கேபிட்டல் 4 கோடிக்கு கீழே இருக்கணும், டேர்ன் ஓவர் 40 கோடிக்கு கீழே இருக்கணும். அப்போ தான் இந்த கம்பெனி கேன் பி கால்ட் அஸ் அ ஸ்மால் கம்பெனி அப்படிங்கிறது. ஸோ வெதர் அ கம்பெனி இஸ் அ ஸ்மால் கம்பெனி ஆர் நாட்டுங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். ஓகே, அதுவே நம்ம வந்து இவ்வளோ தூரம் அழகாக டீட்டெயிலிங்காக படித்து பார்த்து தெரிஞ்சு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்த லெவல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் ஒரு அடுத்த லெவல் ஆஃப் டிபேட் ஒரு அடுத்த லெவல் ஆஃப் கன்ஃபியூஷன் அண்ட் கிளாரிஃபிகேஷன் எங்கே தேவைப்படும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, நான் வந்து என்னோட டேர்ன் ஓவர் வந்து ஒரு 35 crores, என்னோட பெய்டு கேபிட்டல் ஒரு 3 crores-னா நான் ஸ்மால் கம்பெனியா? ஆமாம், நீங்கள் ஸ்மால் கம்பெனி தான். உங்களுக்கு காரோ வருமா? வராது. ப்ரொவைடட் நீங்கள் மற்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, செக்ஷன் 8 இல்லைனா வந்து ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன் கீழே உங்களை ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, வெதர் யூர் ஹோல்டிங் அ சப்சிடரி ஆஃப் அனதர் நான் ஸ்மால் கம்பெனியா, இல்லை ஐயோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஓகே, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்மால் கம்பெனி தான். இப்போ ஆக்சுவலி எந்த இடத்துல வந்து பிரச்சனை ஆரம்பிக்கும்னா, ஸ்மால் கம்பெனிக்கு 4 crore and 40 crore இருக்குது. இப்போ இதுவே நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இந்த காரோக்குள்ளே வரணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்னென்னலாம் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் they have 3 main thresholds. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாமா, அந்த 3 கோடி நீங்கள் வந்து யூ ஹாவ் திஸ் ஒன்ஸ் யூ பிகம் அந்த 4 crores and 40 crores-ன்றது நீங்கள் ஸ்மால் கம்பெனியாக இல்லையான்னு நீங்கள் பார்க்குறதுக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஈவன் தோ உங்களோட
டர்ன் ஓவர் அண்ட் உங்களோட பெய்டு கேபிட்டல் சும்மா ஒரு 50 லட்சம் கூட இருக்கலாம், ஓகேவா? ஒரு கேபிட்டல் ஒரு 50 லட்சம் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் டர்ன் ஓவர் வந்து உங்களுக்கு சும்மா ஒரு 80 lakhs 90 lakhs அவ்வளோதான் வருதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப குட்டி ஸ்மால் கம்பெனி. பட் நீங்கள் ஒரு நான் ஸ்மால் கம்பெனியோட சப்சிடரியாக இருந்தால் யூஆர் நாட் அ ஸ்மால் கம்பெனின்னு சொன்னால, அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. பட் யூஆர் ட்ரூலி வெரி 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 ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. பட் உங்களால் இந்த ஸ்மால் கம்பெனி எக்ஸம்ஷனில் பண்ணவே முடியல. பிகாஸ் நீங்கள் வந்து ஈவன் தோ ஒரு வெரி குட்டி கம்பெனி, யூஆர் அ சப்சிடரி ஆஃப் நான் ஸ்மால் கம்பெனின்றதுனால உங்களுக்கு வந்து அந்த எக்ஸம்ஷன் கிடைக்கல. ஸோ வேறு என்ன கேட்டகரியில் நம்ம எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் கோ டு த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி எக்ஸம்ஷன் கிளாஸ். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அவங்க 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. 3த்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். அதாவது உங்களுடைய பெய்டு கேபிட்டல் 1 crore or less இருக்கணும். 1 crore or less இருக்கணும் பெய்டு கேபிட்டல். உங்களோட பாரோயிங்ஸ் 1 crore கீழே தான் இருக்கணும். ஓகே, அதே மாதிரி உங்களோட டர்ன் ஓவர் வந்து 10 crore கீழே தான் இருக்கணும். இது 3த்தையும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் யூ கேன் டேக் த எக்ஸம்ஷன் அண்டர் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி கேட்டகரி. ஸோ காரோட எக்ஸம்ஷன்லேயே இவ்வளோ நுவான்சஸும் இன்ட்ரிகசிஸும் இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க. லேயர் பை லேயர், ஃபோல்டு பை ஃபோல்டு நம்ம கம்பெனிஸ் ஆக்டை ரொம்ப நேர்த்தியாக படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து ப்ராப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலி இந்த ஸ்மால் கம்பெனி அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷனையே கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கம்பெனிங்கிற கிளாஸிஃபிகேஷன் வந்து ஒரு பெரிய ஃபில்டர் மாதிரி. அதாவது நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அந்த 4 and 40 crore நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் யூஆர் எக்ஸம்டட் அப்படின்னு. சப்போஸ் நீங்கள் 4 and 40 crore இருக்கீங்க, பட் நீங்கள் ஸ்மால் கம்பெனி கேட்டகரியில் வரல, பிகாஸ் நீங்கள் வேறு யாரோட சப்சிடரியாவோ ஹோல்டிங்காவோ இருக்கீங்க. ஈவன் தோ ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, பட் நீங்கள் வந்து வேறு ஒரு நான் ஸ்மால் கம்பெனியினுடைய ஹவு டு யூ கால், நீங்கள் ஒரு சப்சிடரியாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்மால் கேட்டகரியில் வராது. அப்போ நீங்கள் அடுத்தது வேறு என்ன கிளாஸை தான் நீங்கள் வந்து எய்ம் பண்ணி ஆகணும்னா, பீயிங் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அண்ட் ப்ரொவைடட் யூ ஃபுல்ஃபில் 3 of the conditions, 1 crore or less, 1 crore or less, அதுக்கப்புறம் 10 crore or less. இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் சேர்த்து ஒரே டைமில் சைமல்டேனியஸாக இதை ஒபே பண்ணும்போது யூ கேன் டேக் தி எக்ஸம்ஷன் லைக் அண்டர் த செக்ஷன் which is to be classified as private limited companies. Okay, so Caro 2020 is amazing. ஓகே, அதில் எக்ஸம்டட் கிளாஸை பற்றி இன்றைக்கி இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசினது எனக்கு செம்ம ஹாப்பி. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் இஸ் லைனிங் அப் ஃபார் யூ. உங்களுக்கு என்னென்ன புரியலையோ நீங்கள் வந்து யூ கேன் ஆஸ்க் இன் தி காமெண்ட்ஸ் காலம். I'll help you out with whatever possible way I can. Thank you so much. Have a nice day. I hope this session was an eye-opener for you, just like how it was for me. Thank you so much. Have a nice day. Bye-bye.